ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபிக்மாவில் ஸ்லாட்ஸ். ஸோ இந்த ஸ்லாட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண காம்பனண்ட்டோட இன்ஸ்டன்ஸை உங்களால் எடிட் பண்ண முடியும் வித்தவுட் டிஸ்டர்பிங் த இன்ஸ்டன்சஸ். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டன்சஸை எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸை நீங்கள் காம்பனண்ட்லேருந்து டிட்டாச் பண்ணால் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். ஆனால் இப்போது ஸ்லாட்ஸ் மூலமாக நம்ம அந்த வேரியண்ட்டை டிட்டாச் பண்ணாமலே எடிட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இங்கே ஒரு வேரியண்ட் இருக்குது, பட் ஆனால் என்கிட்ட டெக்ஸ்ட் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் டெக்ஸ்ட் எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு வேணும். அதனால நான் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், பட் என்னால் வந்து அதை எடிட் பண்ண முடியாது. இப்போ நான் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை டிட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் இதை ஆட் பண்ண முடியும். ஆனால் ஸ்லாட்ஸ் மூலமாக நான் ஆல்ரெடி ஸ்லாட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நான் வந்து டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணிவிட்டு இந்த அடிஷ்னல் இந்த ஸ்லாட்டை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸ்லாட்டை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் டெக்ஸ்ட் ஃபீல்டில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக நான் வந்து இந்த இன்ஸ்டன்ஸை எடிட் பண்ண முடியும் வித்தவுட் டிட்டாச்சிங் த இன்ஸ்டன்சஸ் ஃப்ரம் த காம்பனண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் கைஸ். ஓகே, ஓகே. டிஸ்க்ளைமர் கைஸ், ஸ்லாட்ஸ் வந்து ஃப்ரேமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஷேப்ஸில் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போது இது ஆட்டோ லேஅவுட். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், அதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம லாரம் வெப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு. ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு காரணம் இதுதான். ஸோ ஸ்பேஸ் எவ்வளோ வேணுமோ கம்மி பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு 2 கால் டு ஆக்ஷன் பட்டன் வேணும். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 2 கால் டு ஆக்ஷன் வேணும். ஸோ நான் ஸ்பேஸ் கூட இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே இன்னொரு ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறேன். சரியா? இப்போது இந்த ஃப்ரேமை நான் ஸ்லாட்டாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து காம்பனண்ட்டாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி நான் அந்த 2 பட்டனையுமே க்ரியேட் பண்ணிடுறேன். இது ஒரு பட்டன். இதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்டரி பட்டன் ஒன்று வேணும். செகண்டரி பட்டனோட கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பட்டன் எனக்கு ஹரிசாண்டலாக வேணும். ஸோ அதையும் ஆட்டோ லேஅவுட்டாக மாற்றிட்டு நான் ஹரிசாண்டலாக மாற்றிக்கிறேன். இதை ஃபில் கொடுத்துட்டு அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேப்பை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு மோரார்லெஸ் அந்த பாப்அப் ரெடி ஆயிடுச்சு. சரியா? இப்போது இதை நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஸ்லாட்டாக மாற்றுறதுக்கு நம்ம இதை காம்பனண்ட்டாக மாற்றணும். சரியா? ஸோ இந்த பாப்அப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது எப்படி ஸ்லாட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்லாட்டுன்னு இருக்கும். சரியா? இதை ஸ்லாட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்லாட்டுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு எய்தர் கன்வெர்ட் டு ஸ்லாட்னு கொடுத்தாலும் சரி, இல்லை ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட் கமாண்ட் எஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ப்ராப்பர்ட்டி பேனல்ஸில் நீங்கள் கிளிக் பண்ண இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் மேலே பார்த்தீங்க, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஸ்லாட் அசைன் பண்ணணுமா, ஏன்னா நியூ ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணணுமான்னு கேட்கும். நம்ம ஆல்ரெடி இதான் கிரியேட் பண்ணோம். ஸோ இதான் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்தோடனே உங்களுக்கு இதோட வேரியண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பிங்க் கலர் ப்ளஸ் லைட் பிங்க் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது எனக்கு இது வந்து அன்னெசரியாக இங்கே இருக்க வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இதை பூலியன் கொடுத்து நான் ஹைட் பண்ணிக்க போகிறேன். என்னோட ஒரிஜினல் காலில் நான் யூஐயில் வைக்கும் போது எனக்கு அன்னெசரி இந்த கேப் இருக்க வேண்டாம். அதனால் நான் பூலியன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பூலியன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து நான் இப்போ ஜஸ்ட் நான் ஃப்ரேம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இதை நான் இங்கேயே ஆட்டோ லேஅவுட்டாக மாற்றிடுவேன். சரியா? ஆட்டோ லேஅவுட்டாக மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஆட்டோ லேஅவுட்டாக மாற்றியாச்சு. இப்போது இந்த காம்பனண்ட்டோட இன்ஸ்டன்ஸை நம்ம இங்கே யூஐயில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து யூஐ, நம்மளோட யூஐ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட நார்மல் கார்டு. ஓகே, இப்போது எனக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வேண்டாம், எனக்கு வந்து நான்
ஃபார்ம் ஃபீல் வேணும், என்ன வேறு ஏதாவது இமேஜஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களால் இதை எடிட் பண்ண முடியும் வித்தவுட் கோயிங் டு காம்பனண்ட். ஓகேவா? அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து டிட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டுக்குமே வந்து நான் பூலியன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். இப்போது நம்மளோட இன்ஸ்டன்ஸில் 2 ஆப்ஷன் இருக்கும், டெக்ஸ்ட் அண்ட் தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ நான் டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு தேவையான கண்டென்ட், இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வேணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். ஓகே, இப்போது இதை நான் வேணுங்கிற போது டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் என்னால் இங்கேயே டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஸ்லாட்ஸை இன்ஸ்டன்சஸை எடிட் பண்ண முடியும் பை யூஸிங் ஸ்லாட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்லாட்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்லாட்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இந்த ஸ்லாட்ஸ் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட லிங்க்டின் ஐடியும் கொடுக்குறேன், ஏதாவது டவுட்னா அங்கே பின் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you in the next video.